Do you love me more than these others do? யோவான் 21:15. நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, I have come so that they may have life and have it to the full. யோவான் 10:10. வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு நான் வந்துள்ளேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், அவருடைய தங்குதல் நமக்கு முழுமையான அன்பை தருகிறது, முழுமையான வாழ்வை தருகிறது. அதுவும் இறைவனுடைய தாராளம், ஏராளம், அல்லது நம்முடைய தாராளத்தை போன்ற அல்ல. எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பரிமாறுகின்ற தன்மை அல்ல, தாராளமாக. அதற்கு நல்ல உதாரணம், அந்த 5000 பேருக்கு அப்பத்தை பலுகி கொடுத்த பொழுது அனைவரும் வயிறார உண்டனர். பெண்களும் குழந்தைகளும் நீங்களாக 5000 பேர் உண்டனர். மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இதுதான் இயேசுவினுடைய தாராளம். Jesus asked for the agape commitment. Agape is a total selfless giving. இயேசு கேட்பது தியாகம், முற்றிலும் தன்னலமற்ற தியாகமாக கொடுத்தல். அதை செய்து பார்த்தால், உணர்ந்து பார்த்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்வீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஆண்டவருக்காக எதையும், நேரமோ காசோ பொருளோ சிந்தனையோ, முழுமையாக கொடுத்தல், மிக சிறந்ததை கொடுத்தல். அதை நான் எங்கே முழுமையாக அனுபவமாக உணர்ந்தேன் என்றால், பஹ்ரைன் நாட்டிலே 1 மாதம் தமிழ் மறையுறை பணிக்காக சென்ற பொழுது அங்கே இருந்த பங்கு தந்தை மிக தாமதமாக குருவானார், லேட் ஒகேஷன். அவரை பற்றி அறியும் பொழுது என்ன கேள்விப்பட்டேன், அவர் கோவாவை சார்ந்தவர், ஒரு நல்ல பர்சனாலிட்டி, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அபுதாபியில், கை நிறைய சம்பளம். ஆனால் தினமும் அவர் திருப்பலைக்கு செல்வார், ஆயர் நிறைவேற்றுவார், இவர் பூசை உதவி செய்வார். இவருடைய அந்த வாஞ்சையை பார்த்து, அந்த இறை அன்பை பார்த்து அந்த ஆயர் கேட்கிறார், நீ ஏன் குருவாக கூடாது என்று ஒரு விதையை போடுகிறார். பாரு, நல்ல சம்பளம், நல்ல வேலை, நான் குருவாவதா, இதை விட்டு செல்வதா என்று முதலில் ஒரு கேள்வி. அவர் ஒரு நாள் அந்த ஆயரிடம், நான் குருவாக விரும்புகிறேன். உடனே ஆயர் மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ரோமைக்கு அனுப்புகிறார். அங்கே பார்த்தேன் ஒரு ஆலயத்தை எப்படியெல்லாம் மிக மிக தி பெஸ்ட் என்ற வகையில் இருக்க முடியும் என்பதை அவர் சாதித்து காட்டிக்கொண்டே இருந்தார். எல்லாம் தி பெஸ்ட் டு த லார்ட். மக்களை கேட்டபொழுது சொல்வார்கள், ஃபாதர், இந்த ஃபாதர் வரத்துக்கு முன்னாடி பூசையை ஒரு சின்ன ஹால் தான் இருக்கும், ஹாலுக்குள்ளார ஏசி இருக்கும், வெளியில் கண்ணாடி போட்டிருக்கும். அந்த ஹாலுக்குள்ளார போனவங்க மட்டும்தான் நிம்மதியாக பூசை காண முடியும் இந்த வெயிலில். மீதி பேரெல்லாம் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 25,000 பேரிலிருந்து 30,000 பேர் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள். மீதி பேர் நாங்கள் எல்லாம் வெளியிலே நிற்க வேண்டும், பொசுக்கும் வெயிலிலே. இந்த அருட்தந்தை வந்தார், நீண்ட விசாலமான இந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டு இந்த கோவிலை கட்டியிருக்கிறார். என்ன அருமையான கோவில் பாருங்கள். ஆஹா, 2000 ஆண்டு, என்ன அற்புதமான வசதிகள், நினைத்து பார்க்க முடியவில்லை. அருட்தந்தை சோலாசோ என்று அவருக்கு பெயர். இருக்க முடியாது, அவ்வளோ வெப்பமான நாடு.
இந்த வெராண்டாவெல்லாம் ஏசி இருக்கும். இவைகள் எல்லாம் ஒரு மோட்டிவேஷன், நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு முன் உதாரணம், எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பணி செய்ய முடியும் என்பது. இதுதான் இந்த டோட்டல் கமிட்மெண்ட் என்ற அகாப்பே. இயேசு கேட்பது தியாகம், முற்றிலும் தன்னலமற்ற வகையில் கொடுத்தல். அப்படி இருக்கும் பொழுது ஏனோ தானோ அப்படின்னு செய்கிறவங்களை பார்த்தா எவ்வளவு தூரம் வருத்தமாக இருக்கும். அதைத்தான் இயேசு என்று கேட்கிறார். என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா? 3 முறை கேட்பதனுடைய அர்த்தம் என்ன? நீ 3 முறை என்னை காட்டி கொடுத்துட்ட, நீ இப்படிப்பட்ட ஆள் தான், பலவீனமுள்ள ஆள் தான், இனிமேலாவது நீ என்னை முழுமையாக அன்பு செய்ய மாட்டாயா? அப்பொழுது இறையாண்டவர் கோவில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பொழுது ஒரு சில மாற்றங்களை செய்வேன். இந்த பாடல் வகுப்பு இப்படி சைடில் போகணும், அந்த ஆராதனை கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தால் 2க்கும் அது உதவும். திருப்பலிக்கும் அதன் பிறகு ஆராதனைக்கும் உதவும். அந்த ஒயரிங் எல்லாம் சக்ரிஸ்டுக்கு நேராக வரத்துக்கு அதுவும் சௌகரியமாக இருக்கும். சற்று மாற்றி அமைத்தல் வேண்டும் என்று முதலில் திருவழிபாட்டு குழுவில் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு நிர்வாக குழு பங்கு பேரவைக்கு கொண்டு வருதல். திருவழிபாட்டு குழுவில் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஃபாதர் 5 நிமிஷம் தானே ஆராதனை, அந்த 5 நிமிஷத்துக்கு என்னத்துக்கு ஃபாதர் இவ்வளோ தூரம் அலட்டிக்கிறீங்க? வார்த்தைகளை பாருங்கள். அவங்க அப்படி சொல்லும்போது என்னத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆராதனைக்கு அலட்டிக்கிறீங்க? இவங்க எதுக்கு தான் அலட்டிக்க போறாங்கன்னு தெரியல. அன்பார்ந்த மக்களே, இதுதான் அநேக மக்களுடைய உள்ளத்தில். என்னத்துக்கு அலட்டிக்கணும்? போனோமா, பூசையை பார்த்தோமா, தோசையை சாப்பிட்டோமா, பூசை வச்சோமா, வேற முடிஞ்சுதா? என்னத்துக்கு அலட்டிக்கணும்? அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு முழுமையாக கொடுக்க தியாகம் இல்லை. அந்த அழைப்பை இன்னும் சிறந்ததாக கொடுக்கக்கூடிய வகையில் உனக்கு நாட்டம் இல்லை. அப்ப ஏதோ இந்த அழைப்பு ஒரு பிழைப்பு. 3 வேளைக்கு சோறு கிடைக்குதா? சொர்க்கம், போதும் போ, டூ த மினிமம். முழுமையான தியாகம் என்றால் தன்னையே இழக்க வேண்டும், கொடுத்தல் வேண்டும். இன்னும் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற தாகம், வேட்கை இருக்கிறதா? குருக்கள் கண்ணியர் மட்டுமல்ல, நம்ம எல்லோருக்கும் இருக்கிறதா? செய்வோம் ஆண்டவருக்காக. நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. புனித சின்னப்பர், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற ஒரு மனநிலை. There is no greater love than to lay down one's life for one's friends. யோவான் 15:13 தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு இல்லை. Giving one's life, வாழ்வை கொடுத்தல். பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என் உயிர் நாதனேன். உன்னை நாடுவன் உன் அருள் தூவெளி தன்னை நாடுவன் தன்னம் தனியனே. தாயுமானவர், இந்த உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய தாக்கங்கள், பிரஷர்ஸ், இன்னும் செல்வத்தை சேர்த்து கொண்டே செல்லுதல், இங்கே பதுக்க முடியலனா வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைத்தல், இதுதான் ஊழலுக்கும் பல வகையான வெஞ்சினம் ஏற்பட்டு கொடிய இந்த கொலை பாதகங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கின்றன. பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என் உயிர் நாதனே. எனக்குள் தேடி வந்திருக்கும் ஆண்டவரே, உன்னை நாடுவன் உன் அருள் தூவெளி தன்னை நாடுவன் தன்னம் தனியனே. அலோன் வித் காட் என்று ஒரு அருமையான தியான புத்தகம் இருக்கிறது. நீ இறைவனை நாடி தேடி வர வேண்டுமா? வந்து ஆண்டவரை தனிமையில் துதி செய். ஆண்டவரை வந்து தனிமையிலே அவரை ஆராதனை செய்வோம், துதிப்போம், தோத்தரிப்போம், நேரத்தை கொடுப்போம், தாராளத்தை காட்டுவோம், தியாகத்தை கொடுப்போம். இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பதை பாருங்கள்.
முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், inflame my heart with your love and remove everything that is unloving, unkind, ungrateful, unholy and not in accord with your will. ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தை அன்பு தீயினால் பற்றி எரிய செய்தருளும். உம் உள்ளத்தில் இருக்கும் பகைமை, இரக்கமற்றத்தனம், நன்றிகெட்டத்தனம், கெட்ட நடத்தை மற்றும் உம் அன்புக்கு எதிரான யாவற்றையும் அகற்றி என்னை தூய்மையாக்கும். நாங்கள் எங்கள் உள்ளத்தில் அந்த தியாகத்துடனும் தாராளத்துடனும் உமக்காக நேரத்தை கொடுக்க, எம்மையே உமக்காக அர்ப்பணிக்க வேண்டிய உள்ளத்தை தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.